என்ன கேட்டா நம்ம விநாயக் வந்து அவங்க அம்மா மாதிரியே ஐபிஎஸ் ஆபீசரா மாறணும்னு நினைக்கிறேன். கேப் போட்டுக்கிட்டு கையில எல்லாத்தையும் வச்சுட்டு ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு ஜெய் ஹிந்த். ஐபிஎஸ் ஆபீசரா? மம்மி மாதிரியா? உனக்கு என்ன தாண்டா ஆகணும்? ஐடியா கிடைச்சிருச்சு. அப்பா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பொங்கல் அன்னைக்கு இந்த பிள்ளையார் தெருவுல இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க? என்னப்பா? என்ன யோசிங்க. பரவாயில்லையே, இன்னைக்கு பிள்ளையார் தெருல 2 சூர்யாவில நாமெல்லாம் பாத்துட்டு இருக்கோம். ஆமாமா, பிள்ளையார் தெருவுல லட்டுக்கும் ஜாங்கிரிக்கும் பஞ்சமே கிடையாது. இனிப்புகளை செய்யற சூர்யாவோட பையன் விநாயக் கடைய சமாளிக்க இப்பவே ரெடி ஆயிட்டான். பிள்ளையார் தெருவுல இனிமே இனிப்புக்கு பஞ்சமே இருக்காது. எஸ், பெஸ்ட் இனிப்பு கடைக்கார வேஷத்தை போட போறேன். அப்படியே உங்க அப்பா மாதிரி. பலே சபாஷ். உன்னை தோக்கடிக்க எவனுமே இருக்க மாட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரீத்தி, இப்ப பரவாயில்ல, நல்லா ஆயிடுச்சு. சரோஜா, ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. வாத்தியார் அம்மா கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கிட்டு வர போறான். அம்மா, அப்பா, நீங்க 2 பேரும் கண்டிப்பா வரணும். என்ன அம்போன்னு விட்டுறாதீங்க. Yes. Oh. ஏனுங்க, அப்படின்னா அங்க வினித்தும் வருவான்ல? வினித் என்ன விஷயம் போடுவானோ? நான் தான் ஐபிஎஸ் வினித் அசோக். நான் உறுதிமொழி எடுத்துக்கிறேன். நான் இந்த பாரதத்தையும் இந்த பாரதத்தை கட்டி காக்கிற நிர்வாக பொறுப்புகளையும் முழு மனசோடையும் பக்தியோடையும் நிச்சயமா கடைபிடிப்பேன். என்னப்பா, என் வேஷம் எப்படி இருக்கு? நோ, இந்த போலீஸ் ஆபீசர் ஐடியா வேண்டாம். போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா. ஆனா அப்பா. வினீத், இங்க வா, உட்காரு. வினீத், இங்க பாரு. அப்பா ஏன் போலீஸ் வேஷம் வேண்டான்னு சொல்றாரு தெரியுமா? இந்த போலீஸ் வேஷம் காமன் தானே, யார் வேணாலும் போடலாம். சோ நம்ம ஒரு வேலை பண்ணலாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து நீ என்ன வேஷம் போடலான்னு பிளான் பண்ணலாம். சரியா? சரி, வா போலாம்.